முதல்வர் அவருடைய தமிழக வெற்றி கழகத்துல வந்து இணையறாங்க மேயர் பிரியா. அதாவது நம்ம எல்லாருமே பான்ஸ் பவுடர் பிரியான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மேயர் பிரியா அவங்க இப்ப முதல்வர் விஜய் அவரை பார்த்து சந்திச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துல சேர்றதுக்கான அந்த விருப்பத்தை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஆனா முதல்வர் விஜய் அவர் சத்தியமா இப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்ட் மேயர் பிரியா அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. முதல்வர் விஜய் அவர்கள் மேயர் பிரியா அவங்களுக்கு கொடுத்த ஒரு சரியான ரிப்ளை பதில். சத்தியமா இப்படி ஒரு பதில் முதல்வர் விஜய் அவர்கிட்ட இருந்து வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரிப்ளையை மேயர் பிரியா அவங்களுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் நேற்று கொடுத்திருக்காரு. ஸோ இதனால ஃபர்ஸ்ட் ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சி அடைஞ்சது ஸ்டாலின், உதயநிதி. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. நம்மளுடைய திட்டம் இப்படி படுதோல்வி அடைஞ்சிருச்சே அப்படின்னு. ஸோ அப்படி நேற்று கடைசி நேரத்தில் எதுக்காக அவசரமாக மேயர் பிரியா முதல்வர் விஜய் அவரை சந்திக்க வந்திருந்தாங்க. அப்போது அவங்க கேட்ட விஷயம்தான் என்ன, முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்த ரிப்ளை. இதை கேட்டு ஸ்டாலின், உதயநிதி அதே போல் ஒட்டுமொத்த திமுகவினர்கள் எல்லாருமே ஏன் இப்படி அதிர்ச்சி அடையணும்? ஸோ இதை பற்றின முழு விவரம் எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் 10ஆம் தேதி அவர் பதவி எடுத்துக்கிட்டாரு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக. இப்போ வரைக்கும், அதாவது கடந்த 2 தினம் முன்னாடி வரைக்கும் மேயர் பிரியா முதல்வர் விஜய் அவருக்கு ஒரு சின்ன வாழ்த்து கூட சொல்லலை. அவங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட் மூலியமாக கூட வாழ்த்து சொல்லலை. இல்லை யாராவது 3வது மனுஷர் மூலியமாக கூட ஒரு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து சொல்லாத மேயர் பிரியா கடந்த 2 தினத்துக்கு முன்னாடி தான் ரிப்பன் பில்டிங்க்கு வந்து திரும்பவும் அவங்களுடைய அந்த மேயர் பிரியாக்கான அவங்களுடைய வேலையை செய்ய துவங்கியிருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா நேற்று முதல்வர் விஜய் அவர்கள் தமிழக செயலகத்தில் இருந்து அவர் வேலையை முடிச்சுட்டு புறப்படுறதுக்கு கொஞ்ச நேரம் இருக்கிறப்ப மேயர் பிரியா அவங்க தலைமைச் செயலகத்துக்கு வந்திருக்காங்க முதல்வர் விஜய் அவரை நேரடியாக பார்க்கறதுக்கு. அப்போ பார்த்த மேயர் பிரியா முதல்வர் விஜய் அவருக்கு ஒரு பூங்கொத்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சென்னை மாநகராட்சி அதை மேம்படுத்துறதுக்காக ஒரு சில முக்கியமான விஷயங்கள் மேயர் பிரியா அவங்க பேசினதாகவும் தெரியுது. ஸோ இதில் மிக முக்கியமாக கடைசியாக மேயர் பிரியா இதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு கூடயே சேர்ந்து தான் வந்து பயணிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற அந்த விருப்பத்தை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து மேயர் பிரியா எடுத்த எடுப்புலேயே நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறேன் அப்படிங்கிற அந்த செய்தியை சொல்லாமல் ஃபஸ்ட்டு சென்னை மாநகராட்சி இன்னும் சுற்றுப்பகுதி அது எல்லாத்தையுமே மேம்படுத்துறதுக்கான என்னென்ன கட்டமைப்புகள் இருக்குது, என்னென்னலாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத முதல்வர் விஜய் அவர் கூட சேர்ந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா இதே மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும்னா மேயர் பிரியா அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தில் நிரந்தரமாக இணைஞ்சு அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் கூடயே சேர்ந்து பயணம் பண்ணாங்கன்னா நிச்சயமாக இந்த மாதிரியான நிறைய நல்ல திட்டங்கள் சென்னைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு மேயர் பிரியா முதல்வர் விஜய் அவர்கிட்ட கடைசியாக இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னதுக்கப்புறமா இறுதியாக விஜய் அவர்கள்கிட்ட முதல்வர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ மேயர் பிரியா அவங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேயருக்கான அந்த பதவி நாள் இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. வர பிப்ரவரி மார்ச்சில் அடுத்த மேயரை புதுசாக கண்டிப்பாக நம்ம சென்னை மேயராக அறிவிச்சே ஆகணும். அது கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக தான் யாராவது ஒருத்தரை மேயராக அறிவிப்பாங்க. ஸோ தொடர்ந்து தன்னை மேயராக அறிவிச்சா இதே போல் சென்னை மாநகராட்சிக்கு நிறைய நல்ல விஷயங்கள் 2 பேரும் சேர்ந்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு டீலிங் மாதிரியான ஒரு விஷயத்தை மேயர் பிரியா அவங்க பேசியிருப்பாங்க போல இருக்கு. ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்த ரிப்ளை தான் பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா அவங்களுக்கு செம்மையான ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் இணைய விருப்பப்படுறேன் அப்படின்னு மேயர் பிரியா அவங்க சொன்னாலுமே முதல்வர் விஜய் அவர்கள் உடனே பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கல. அப்படியா பின்னாடி அதை பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை தட்டி கழிச்சிருக்காரு நேற்று முதல்வர் விஜய் அவர்கள். ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் அந்த பதில் சொன்னது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்து உடனடியாக அவர் அந்த தலைமைச் செயலகத்தில் இருந்து புறப்பட தான் அவர் இருந்திருக்காரு. பிரியா அவங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயம் சொன்னதுக்கப்புறமா சரி பின்னாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் அவர்கள் அங்கே இருந்து புறப்பட்டுட்டாரு. ஸோ இது மேயர் பிரியா அவங்களுக்கு செம்ம அசிங்கமாகி போயிடுச்சு. அவங்க எதிர்பார்த்த விஷயம் கண்டிப்பாக இது கிடையாது. எப்படியாவது டிவிகேவில் இணைஞ்சிடலாம், அடுத்த கட்டமாக நம்ம இன்னொரு 5 வருஷம் மேயராக இருந்து இன்னும் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படின்னு மேயர் பிரியா அவங்க கனவு கண்டிருக்காங்க. ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பேசுனதுமே அவங்கக்கிட்ட நல்லபடியாக தான் பேசினார். அவங்க சொன்ன ஒரு சில திட்டங்கள் எல்லாத்தையுமே நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு. சரின்னு ஓகே கூட சொல்லியிருக்காரு. ஆனால் தொடர்ந்து டிவிக்கு கூடிய இணைஞ்சு நான் இது எல்லாத்தையுமே செய்ய விருப்பப்படுறேன் அப்படின்னு மேயர் பிரியா அவங்க சொன்னதுமே அந்த இடத்துல அவங்களுடைய அந்த திட்டம் என்ன அப்படிங்கிறத உடனே முதல்வர் விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ திமுக அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல அவங்க ஆட்சி அதிகாரம் அவங்க இல்லாமல் இருக்கிற இடத்துல எப்படியாச்சும் நம்மளுடைய ஆட்கள் யாராவது ஒருத்தர் உள்ளே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சி தான் திமுக. ஸோ அப்படி யாராவது உள்ளே இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு நினச்ச காரியங்கள் நிறைய காரியங்களை ஈஸியாக செஞ்சுக்குவாங்க ஸ்டாலின், அதே போல் உதயநிதி. ஸோ இப்போ மேயர் பிரியா விஷயத்துலையுமே கூட ஸ்டாலின் இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை தான் அவர் போட்டிருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் அரசியல் விமர்சகர்கள் எல்லாருக்குமே ஏற்பட தோணுது. ஏன்னா மேயர் பிரியா அவங்கள நைஸாக விஜய் அவருடைய கட்சிக்கு உள்ளேயோ இல்லை
கூட்டாக சேர்ந்து மாநகராட்சியில் வேலை பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தில் ஈடுபட்டுட்டா மாநகராட்சியில் என்னென்ன நடக்குது, இன்னும் மேயர் பிரியா அவங்கள வச்சு நிறைய விஷயங்கள் டிவிகேவை பற்றியோ இல்லை முதல்வர் விஜய் அவரை பற்றியோ நைஸாக எடுத்துக்கிற வேலையை நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலின் 2 பேருமே நிச்சயமாக இதை செய்வாங்க. ஸோ அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட முதல்வர் விஜய் அவர்கள் 2 வாரமாக வந்து எந்த ஒரு வாழ்த்தும் சொல்லாத மேயர் பிரியா திடீர்னு வந்து இந்த பூங்கத்தை கொடுத்து வாழ்த்து சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க செஞ்ச இந்த மோசமான கேவலமான செயலுக்கு சரியான ஒரு அடியை கொடுத்து பதிலடியை கொடுத்து முதல்வர் விஜய் அவர்கள் நோஸ் கட் பண்ணி திருப்பி அனுப்பியிருக்காரு. ஸோ மேயர் பிரியா நைஸாக அவங்க டிவிகேல இணைய நினைக்கிறாங்க. அவங்க டிவிகேவில் சேர்த்துக்கலாமா, இல்லை முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்த இந்த சரியான தரமான பதிலடி சரியானது தானா? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.